2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் சாத்தானுடைய தந்திரங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய தந்திரங்களை ஒரு விசுவாசி அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். இங்கே ஆண்டவரோடு கூட பழகிறதுல தான் உங்களுடைய அற்புதமே தொடங்க ஆரம்பிக்குது. நீங்கள் ஆண்டவர் கூட பழகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்க வேண்டியது அவசியம். நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பிசாசு ரொம்ப பயங்கரமான பாவத்தை கொண்டு வந்து நம்மளை விழ வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுடைய மிகப்பெரிய ஒரு வஞ்சகமே உங்களுடைய நேரத்தை திருடுறது, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆசையை திருடுறது. இதுதான் பிசாசனுடைய ஒரு வஞ்சகம். இப்போது ஆண்டவர் மேலே உள்ள ஆசை உங்களுக்கு திருடப்பட்டுட்டுன்னு வைங்களேன், நீங்கள் பைபிள் வாசிக்கும்போது அது ஒரு மாதிரி சலிப்பாக இருந்த மாதிரி உங்களுக்கு தோணும். அந்த ஜெப நேரத்தில் உள்ள ஆசை திருடப்பட்டுட்டுன்னு வைங்களேன், நீங்கள் ஜெபிக்கும்போது எப்படா ஜெபத்திலிருந்து எழும்பலாம் அப்படின்னு இருக்கும், எப்படா பைபிளை மூடலாம் அப்படின்னு இருக்கும். அப்போ காரணம் என்ன தெரியுமா? ஆசையை பிசாசு திருடிட்டான் அப்படின்னு அர்த்தம். எது உங்களை நேரம் எடுத்து தேவனோடு கூட பழக வைக்கும் அப்படின்னா, ஆண்டவர் மேலே உள்ள ஆசை தான் நேரம் எடுத்து அவரோடு கூட உங்களை பேச வைக்கும். ஆண்டவர் மேலே உள்ள ஆசை தான் நேரம் எடுத்து உங்களை வேதத்தை வாசிக்க வைக்கும். அப்போ பிசாசு என்ன பண்ணுறான்னா, அந்த ஆசையை உங்களுக்குள்ளே திருடிட்டான் அப்படின்னா, இப்போ உங்கள் வேத வாசிப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? கடமையாக மாறிடும். எது உங்களை எக்ஸ்ட்ரா மைல் போக வைக்கும் தெரியுமா? ஆண்டவர் மேலே உள்ள ஆசை மாத்திரம்தான். எலியாவினுடைய நாட்களில் நிறைய தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலியாகிட்ட இருக்கிறாங்க. ஆனால் எலிசா மாத்திரம்தான் கடைசி வரைக்கும் யோர்தானை தாண்டி எலியாவை பின்பற்றுகிறான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ளே இருந்த ஆசை. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறைவாக இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் எதை சரிப்படுத்தணும் தெரியுமா? உங்கள் ஜெப நேரத்தை அதிகப்படுத்தணும். உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் வருது அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் தற்பரிசோதனை செய்து பார்க்கணும் தெரியுமா? ஆண்டவர் மேலே உள்ள ஆசை இப்போ எனக்கு குறைஞ்சிட்டுதா? ஆதியில் இருந்த அந்த வேத வாசிப்பு, ஆதியில் இருந்த அந்த ஜெபம் இப்போ எனக்குள்ளே இருக்குதா அப்படின்னு பார்த்து ஒரு நாளும் ஆண்டவர் மேலே உள்ள ஆசை மாத்திரம் குறையாமல் நீங்கள் பார்த்துக்கங்க. உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை பார்க்கணுன்னா ஆண்டவர் மேலே உள்ள ஆசையில் மாத்திரம் நீங்கள் பெருகுங்க. அற்புதம் தானாக நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க.